இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபமாலை அன்னையினுடைய நவநாள் பக்தர்களே, பரலோக தாயினுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஜெபிப்பதிலே சிறந்த ஒரு ஜெபம் ஜெபமாலை ஜெபிப்போம் என்று அன்னை மரியாளே வாய் திறந்து அன்னை மரியாளினுடைய அந்த கனிவான பொன்னான வாயிலிருந்து வந்த வார்த்தை ஜெபமாலை ஜெபியுங்கள் என்ற சிந்தனையிலே நாம் இந்த நாள் முழுக்க சிந்தித்து கொண்டிருக்கிறோம். குருக்களின் பாதுகாவலர் புனித ஜான் மரிய வியானி, அவருக்கு லத்தீன் மொழி தெரியவில்லை. இறையியல் படிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டார். பாடங்களிலே மிகவும் பின்தங்கிய மாணவராக இருந்தார். எனவே அவரை குறுமடத்தை விட்டு வெளியே அனுப்பக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. நீ குருவாவதற்கே தகுதி இல்லை என்று வெளியே அனுப்பப்படக்கூடிய அந்த சூழலிலே ஆயரிடம் சென்று முறையிடுகிறார். அப்பொழுது ஆயர் கேட்கிறார், உனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே, ஜெபமாலை ஜெபிக்க தெரியுமா என்று ஆயர் கேட்டார். அப்பொழுது ஜான் மரிய வியானி ஆம் தெரியும் என்று சொன்னார். சொல்லு என்று ஆயர் சொன்னார். ஜான் மரிய வியானி ஜெபமாலையை கையில் எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபிக்கின்ற விதம், அவருடைய அந்த பக்தியான அணுகுமுறை ஆயருக்கு பிடித்திருந்தது. உடனே குருமட அதிபரிடம் சென்று, இவருக்கு குருவாக திருப்பொழிவு செய்வதற்கு எல்லா தகுதியும் இருக்கிறது, இவனை உடனே குருவாக மாற்றுங்கள், இவர் நல்ல குருவாக இருப்பார், மக்களை நல்வழிப்படுத்துவார் என்று ஆயர் சொன்னார். ஆயரனுடைய சொல்லுக்கு ஏற்ப அந்த குருமட அதிபர் அவருக்கு கடிதம் கொடுத்தார். கொடுத்த உடனே அவருக்கு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டது. அவர் சொன்னது போலவே நல்ல குருவாக இருந்தார். நல்ல மக்களை எல்லாம் ஆன்மீக பாலே வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல குரு. இன்று எல்லா குருக்களின் குறிப்பாக பங்கு தந்தையர்களுடைய பாதுகாவலராக புனித ஜான் மரிய வியானி இருக்கின்றார். எனவே அந்த அளவிற்கு இந்த ஜெபமாலை ஒரு மாபெரும் சக்தியாக, மனமாற்றத்தினுடைய அடையாளமாக, வெற்றி தரும் ஒரு சிறந்த ஜெபமாலையாக, தகுதியற்றவர்களை கூட தகுதி உள்ளவர்களாக, குறிப்பாக குருக்களுக்கு இது ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கக்கூடியது என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். சுவாமிநாதருக்கு இந்த ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய வரத்தை கொடுத்து அந்த ஜெபமாலை பக்தியை பரப்பக்கூடிய விதத்திலே அன்னை மரியாள் காட்சி கொடுத்து சொன்னார். அன்னை மரியாளினுடைய வானம்பாடி, அன்னை மரியாளினுடைய வானம்பாடி என்று புனித சாமிநாதர் அழைக்கப்படுகிறார். அந்த அளவிற்கு ஜெபமாலை பக்தியை, அன்னை மரியாளினுடைய பக்தியை உலகம் முழுவதும் பரப்பினார். அந்த நேரத்திலே தென் பிரான்ஸ் நாட்டிலே 12-14ஆம் நூற்றாண்டுகளிலே கிறிஸ்தவ மறைக்கான கோட்பாடு அல்பிஜென்சியர்கள், கிறிஸ்தவம், இயேசு கிறிஸ்து, திருச்சபை, அதற்கு எதிராக இவர்கள் போதனைகளை ஒப்பிட்டு தங்களுக்கு நிறைய பேர்களை குழுவாக சேர்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது புனித டோமினிக் 12,000 பேருக்கு ஜெபமாலையை பற்றி, அதனுடைய உண்மைகளை பற்றி போதித்து கொண்டிருந்தார். அப்பொழுது பேய் பிடித்த அல்பிஜென்சியன் என்றவர் புனிதர் அவரிடம் கொண்டு வரப்பட்டார்கள். புனிதரிடம் அவரை கொண்டு வந்தார்கள். 15 தேவ ரகசியங்களை பழித்து பேசினான் இந்த அல்பிஜென்சியன். அவன் உடலிலே ஏறக்குறைய 15,000 பேய்கள் குடிகொண்டிருந்தன. புனிதர் அந்த மனிதனுடைய கழுத்தில் ஜெபமாலை அனுபவித்தார். வான தூதர்களுடன் அன்னை மரியாள் டோமினிக் கண்களுக்கு மட்டும் தோன்றினார். டோமினிக் மக்களை பக்தியுடன் மெதுவாக மெல்ல மெல்ல ஜெபமாலை ஜெபிக்க செய்தார். புனிதர் மக்களோடு சேர்ந்து ஒவ்வொரு முறையும் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று ஜெபிக்கும் பொழுது அந்த மனிதன், அந்த தீ ஆவி பிடித்திருந்த அந்த மனிதன், அந்த அல்பிஜென்சியன் என்பவனுடைய உடலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேய்கள் மறைந்து வெளியேறி கொண்டு இருந்தது. கடைசியிலே எல்லா பேய்களும் வெளியேறி முற்றிலுமாக அந்த மனிதன் மீட்கப்பட்டான். அந்த அல்பிஜென்சியன் என்பவன் தன்னோடு இருந்தவர்களை நிறைய பேரை சேர்த்து கொண்டு டோமினிக் நிறுவிய ஜெபமாலை ஜெபிக்கும் குழுவிலே அவர்களை இணைத்து கொண்டார். இது ஒரு மாபெரும் வெற்றியாக இருந்தது. இதன் பிறகுதான்
ஜெபமாலை உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. ஜெபமாலையினுடைய பக்தி அதிகமாக உணர்ந்து மக்கள் நிறைய பேர் கையிலே ஜெபமாலை ஏந்தி ஜெபிக்கும் வழக்கத்தை அவர்கள் பெற்றார்கள். வெற்றி வாகையை சூடினார்கள். பாத்திமாவிலே அன்னை காட்சி கொடுத்து 1917ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி கொடுத்த காட்சியிலே உலகம் சமாதானம் பெற்றுக்கொள்ளவும் போர் முடிவடையவும் உங்கள் விண்ணக அன்னையினுடைய மகிமைக்காக, பரலோக அன்னையினுடைய மகிமைக்காக ஜெபமாலையை ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார் இந்த காட்சியிலே. அதற்கிணங்க மக்கள் ஜெபமாலை ஜெபித்தார்கள். உலக போர்கள் நடந்து கொண்டிருந்த சமயம், சண்டை சச்சரவுகள், அழிவுகள், பேரழிவுகள், மனித இனம், கடவுள் படைத்த படைப்பு பொருட்கள் அனைத்தும் அணைந்து கொண்டிருந்தன. இந்த வேளையிலே இந்த ஜெபமாலையினுடைய மகிமையால் அந்த உலக போர் வெற்றிகரமாக நின்றது. சமாதானம் பெற்றார்கள். ரஷ்யா மனம் திரும்பி போரை நிறுத்தி கொண்டது. எனவே ஜெபமாலையினால் உலக போர்கள் கூட, சண்டை சச்சரவுகள் கூட நீங்கும் என்பதற்கு இது ஒரு அருமையான உதாரணமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜெபமாலை குரு என்று அழைக்கப்படக்கூடிய பேட்ரிக் பெய்டன் என்பவர், ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழும். இன்று உலக நாடுகளுக்கிடையே நிறைய சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் பிளவுகள், பிரச்சனைகள், சண்டைகள் இன்றைய காலகட்டங்களிலே தொலைக்காட்சி, அலைபேசி, ஊடகங்கள், இவைகளினுடைய தாக்கங்கள், கலாச்சாரத்தினுடைய தாக்கங்கள், இதன் விளைவாக இன்று குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது. பல குடும்பங்களுக்கு இடையே நல்ல கருத்து வேறுபாடு இல்லாமல் பிரிந்து வாழ்கின்ற குடும்பங்களை இந்த காலகட்டத்திலே பார்க்கிறோம். எனவே இத்தகைய காலகட்டத்திலே, உலக போர் நடக்கக்கூடிய காலத்திலே, குடும்பங்களுக்கிடையே உலக போர் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஜெபமாலை தான் இந்த குடும்பத்தில் ஒற்றுமையையும் உலக சமாதானத்தையும் போர் நிறுத்தத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. மனிதர்கள், தலைவர்கள் எவ்வளவோ போராடலாம் போரை நிறுத்த, ஆனால் முடியாது. இந்த ஜெபமாலை அன்னை ஜெபமாலை நாம் எல்லோரும் ஜெபித்தால் மட்டுமே முடியும். அதே போல குடும்ப பிரச்சனைகள் காரணமாக பல இடங்களுக்கு செல்லலாம், பல முயற்சிகள் எடுக்கலாம். ஜெபமாலை என்கின்ற அந்த ஒரு ஆயுதமே குடும்ப பிரச்சனைகளை நீக்கி குடும்ப சமாதானம் உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை நாம் மறந்து போய் விடக்கூடாது. கிபி 16ஆம் நூற்றாண்டிலே துருக்கியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய போர். அந்த போரிலே ஜெபமாலை தான் ஆயுதமாக ஏந்தி போரிட்டார்கள். துருக்கியர்களை வெற்றி பெற்றார்கள். அவர்கள் ஓடோடி சென்று விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள். இப்படி பல்வேறு விதங்களிலே ஜெபமாலையினுடைய அம்சங்களை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இந்த ஜெபமாலை ஜெபிப்பது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கிறது. திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் ஜெபமாலையினுடைய வல்லமையை உணர்ந்தவராக இருந்தார். அவர் ஜெபமாலையை பற்றி ஒரு சுற்றுமடல் எழுதினார். அதிலே அவர் அருமையாக சொல்லுவார், எளிமையாக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம், வல்லமையான ஒரு ஜெபம், ஆற்றல் நிறைந்த ஒரு ஜெபம் என்றால் அது ஜெபமாலை தான் என்று திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அருமையாக அவர் சொல்லுவார். ஜெபமாலை ஏழைகளினுடைய திருப்பாடல். ஏழைகளுக்கு எல்லா திருப்பாடல்களையும் மனப்பாடமாக சொல்ல தெரியாது, ஆனால் ஜெபமாலை சொல்ல தெரியும் ஏழைகளுக்கு. எனவே எளிய மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு அவர்களுடைய ஒரு திருப்பாடல் ஜெபமாலை என்று அழைக்கப்படுகிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் நற்செய்தியினுடைய சுருக்கமே ஜெபமாலை, நற்செய்தியினுடைய சுருக்கமே ஜெபமாலை என்றும் நாம் அழைக்கலாம். புனித சார்ல்ஸ் பொறமையு என்பவர் சொல்லுவார், திருப்பலிக்கு பின் அடுத்த அதிமிகு மகிமையை, மாபெரும் தெய்வீக அருளை பெற்றுக் கொடுப்பது ஜெபமாலை என்று சொல்லுகிறார். உலகத்திலே தலை சிறந்தது திருப்பலி, நற்கருணை. அந்த நற்கருணை, அந்த கல்வாரி பலி கொண்டாட்டம், அந்த திருப்பலி, அதற்கு அடுத்த மேன்மையையும் மகிமையும் சொல்லிக் கொடுப்பது இந்த ஜெபமாலை என்பதை அருமையாக தெள்ள தெளிவாக புனித சார்ல்ஸ் பொறமையோ தனது நூலிலே சிறப்பாக அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை ஃப்ரெட்ரிக் வோசானம் என்று அழைக்கப்படக்கூடியவர், அவர்தான் பிற்காலத்திலே வின்சென்ட் தே பால் சபையை தொடங்கினார். அவர் நாத்திகராக இருந்தார். துவக்க காலத்திலே கடவுள் பற்று கிடையாது, ஆலயங்களுக்கு செல்வதில்லை. ஒரு நாள் மழை நேரம், அடைமழை, எனவே ஒதுங்க வேண்டும் என்பதற்காக
ஒரு ஆலயத்திற்கு மண்டபத்திற்கு முன்னே அவர் நிற்கின்றார். மழை விட்டப்பாடில்லை. சரி, ஆலயத்திற்கு உள்ளே போய் நாம் உட்கார்ந்து கொள்ளலாம் என்று உள்ளே உட்காருகிறார். ஆலயத்தினுடைய பீடத்தின் முன்னால் இருந்து முன் வரிசையிலே முசு 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 என்று ஒரு சப்தம் வந்து கொண்டிருந்தது. யாரடா எது என்று இவர் அருகிலே சென்று பார்க்கின்றார். அது வேறு யாருமல்ல, இந்த ஃப்ரெட்ரிக் ஓசானம், இந்த நாத்திகர். இவர் தான் படித்த காலத்திலே இவருக்கு அறிவியல் பாடம் எடுத்த பேராசிரியர் ஆம்பியர் என்பவர். இந்த நாத்திகரான ஃப்ரெட்ரிக் ஓசானத்திற்கு தூக்கி வாரி போட்டது. அறிவியல் அறிஞர், அறிவியல் பேராசிரியர். அவர் கையிலே ஜெபமாலை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். ஜெபமாலை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அறிவியலும் ஆன்மீகமும் வேறு வேறு என்ற ஒரு காலகட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பார்த்தவுடனே இந்த நாத்திகரான ஃப்ரெட்ரிக் ஓசானம் மனம் மாறுகிறார், கிறிஸ்தவராக மாறுகிறார். மாறி வின்சென்ட் தே பால் சபை என்ற உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த சமூக சேவை நிறுவனத்தை ஆரம்பித்து வைத்து அதனுடைய தலைவராக இருக்கிறார். எனவே அந்த அளவிற்கு மனமாற்றக்கூடிய நாத்திகரையே, விசுவாசம் அற்றவரையே, கடவுள் பற்றி இல்லாதவரையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த ஜெபமாலை என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. லூயிஸ் பாஸ்டர் என்ற மாபெரும் அறிவியல் அறிஞர் ரயிலிலே பாரிஸ் நகருக்கு அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பயணம் செய்த அந்த பெட்டியிலே சிறுவர்கள் விளையாண்டு கொண்டிருந்தார்கள். இவர் ஜெபமாலை ஜெபித்து கொண்டே இருந்தார். சிறுவர்கள் கேலி கிண்டலாக பேசினார்கள். சிறுவர்கள் அவரையும், ஐயா நீங்களும் எங்களோடு சேர்ந்து விளையாட வாருங்கள் என்று சொல்லினார்கள். அப்பொழுது உடனே அவர் சட்டை பையிலே இருந்த அந்த அறிமுக அட்டையை, விசிட்டிங் கார்டு, அதை எடுத்து அது தற்செயலாக கீழே விழுந்தது. அதை பார்த்தார்கள் அந்த சிறுவர்கள். பார்த்தவுடனே அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். முனைவர் அறிவியல் ஆராய்ச்சியாளர் என்று அதிலே எழுதப்பட்டிருந்தது. இவ்வளவு பெரிய அறிவியல் ஆராய்ச்சியாளர், கண்டுபிடிப்பாளர், இவர்கள் கையிலே ஜெபமாலை தவழ்ந்தது. அவர்கள் வாழ்விலே வெற்றியை கண்டார்கள். இந்த கண்டுபிடிப்புகளுக்கு எல்லாம் முன்னுதாரணமாக இருந்தது அன்னை மரியாளினுடைய ஜெபமாலை என்றால் அது மிகையாகாது. இப்படி நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஜெபமாலை பக்தியினுடைய திருத்தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் 13ஆம் சிங்கராயர். அவர் சொல்லுவார், மரியன்னையினுடைய அரவணைப்பிலே நாம் இருக்கிறோம். ஒரு தாய் தனது மழலைக்கு பாடங்களையும் ஆன்மீக காரியங்களையும் நாட்டு நடப்புகளையும் ஒழுக்க முறைகளையும் கற்றுக் கொடுப்பது போல நாம் ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள். நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். ஜெபமாலை எல்லா இடைஞ்சல்கள், எல்லா விதமான தடைகளையும் ஒழித்துவிடும். எல்லா இடங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாக்கிவிடும் என்று புனித சாமிநாதர் சொல்லுவார். தூய லூயிஸ் டி மான்ஃபோர்ட் என்பவர் சொல்லுவார், தினமும் ஜெபமாலை ஜெபிப்பவன் தவறாக ஒருபோதும் வழி நடத்தப்பட மாட்டான். இதை நான் என் இரத்தத்தால் எழுத சந்தோஷமாக இருக்கிறேன் என்று அருமையாக தூய லூயிஸ் டி மான்ஃபோர்ட் என்பவர் அருமையாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களை, இந்த மகிமையான நாளிலே ஜெபம் செய்வோம், ஜெபமாலை ஜெபிப்போம். அதுதான் நமக்கு ஒரு குடும்ப ஆசீர்வாதம், குடும்ப சமாதானம், அடிமைத்தனங்களிலிருந்து, அடிமை தீய பழக்க வழக்கங்களிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து ஜெபமாலையை சிறுபிள்ளைகள், இளைஞர்கள், இன்று இளைய தலைமுறைகள் கையில் எடுப்போம். குடும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அன்னையினுடைய அருளை பெறுவோம். ஆமென்.